ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. கர்த்தர் உயர்த்துகிறவர், எளியவனை உயர்த்துகிறவர், தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிறவர், கஷ்டப்பட்டவனை உயர்த்துகிறவர், நெடுக்கப்பட்டவனை உயர்த்துகிறவர். ஆமேன். கர்த்தர் இயேசு உயர்த்துகிறவர். அல்லேலூயா. எளிமையானவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, ஆமென், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும், ஆமென், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். சிறியவனை எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆடுகளை மேய்த்தவனை அரசனாய் மாற்றினார். கொலகார சவுலை பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றினார். மீன் பிடித்த பேதுருவை பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றினார். அல்லேலூயா. அந்நிய தேசத்து ஒரு ஆர்ஃபன் பெண்ணை எஸ்தரை குயினா அவர் மாற்றினார். அல்லேலூயா. விதவை பெண் எஸ்தரை, ஆமென், ஸ்தோத்திர, ரூத்தை ஆண்டவர் ஒரு தாயாய் மாற்றினார். உயர்த்துகிற கர்த்தர், உயர்த்தி அழகு பார்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன் ஜெயித்து முதல் முறையாக பார்லிமெண்ட் அமெரிக்காவில் கொண்டபோது நேயர் வெகுவாய் பாராட்டினார்கள். பேசி அவர் உட்கார்ந்திருந்த போது அவர் எதிரி, அவரை பிடிக்காத ஒருவர், கவனமாக பேசணும், பெருமை வந்துடக்கூடாது, உங்கள் அப்பா தச்ச ஷூ இன்னைக்கு என் காலில் போட்டிருக்கேன், கவனம்னார். அவர் கேட்ட கேள்விக்கு புன்முறுவலோடு ஆபிரகாம் லிங்கன் பதில் சொன்னார். அப்படியானால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என் தகப்பன் இறந்து பல வருடங்கள் ஆகிறது. அவர் தைத்த ஷூ இன்னும் உங்கள் கால்கள் இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட தொழிலாளியுடைய மகனாய் நான் பிறந்ததுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். எரிச்சல் அடையலை, கோபப்படலை. ஆமேன். சொல்லிட்டு சொன்னார், அந்த ஷூ கிழிஞ்சு போனால் சொல்லுங்கள், எனக்கும் தைக்க தெரியும், எங்கள் அப்பா சொல்லி தந்திருக்கிறாங்க, உங்கள் ஷூவை நான் தச்சு தரேன்னார். அதோடு வெக்கி அவன் தலை குனிந்து போனார். ஒரு செருப்பு தைக்கிற ஒரு மகனுடைய, ஒரு தகப்பனுடைய மகன் தான் ஆபிரகாம் லிங்கன். ஆனால் அவர் காலங்கள் வந்தபோது கர்த்தர் அவரை உயர்த்தி, ஆமீன், கஷ்டப்பட்டு மரம் வெட்டுற ஒரு செருப்பு தைக்கிற ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆபிரகாம் லிங்கனை உயர்த்தி ஜனாதிபதியாய் மாற்றினார். உங்களையும் அவர் உயர்த்துவார். எல்லா நிலைமையிலும் அவர் உயர்த்துவார். மனிதனை உயர்த்த முடியாது, யாரோ உயர்த்த முடியாது, எதுவோ உயர்த்த முடியாது. இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துகிறவர். ஆமேன். அந்த இயேசுவுக்கு அடங்கியிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உயர்வு இயேசுவின் நாமத்தில் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு நாளுடைய கிருபை தாங்கட்டும். God bless you. Have a nice day.